அந்த காலத்துலலாம் டிவி, நியூஸ் பேப்பர், அது மட்டும் இல்லாமல் நோட்டீஸ், இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப மூவ் ஆக இப்போ வந்து டிஜிட்டலைஸ்டாக வர ஆரம்பிச்சிச்சோ, ஸோ அப்பத்துலேருந்து வந்து டிஜிட்டலில் வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ டிஜிட்டல் ப்ளஸ் மார்க்கெட்டிங், இதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சடனாக வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஷூ வாங்கணும், அதனால வந்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. சடனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்தோ இல்லை அமேசான்லேருந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நிறையா அந்த இடத்துல வந்து பாப்பப் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து ஆர்கானிக் அண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக வந்து பிரிப்பாங்க. ஆர்கானிக் மார்க்கெட்டிங் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒருவேளை வந்து நீங்கள் பேயே பண்ணாமல் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஆர்கானிக் மார்க்கெட்டிங்கில் வரும். ஒருவேளை வந்து நீங்கள் பே பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பெய்டு மார்க்கெட்டிங்கில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பெய்டு மார்க்கெட்டிங்கில் வந்து கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், லிங்க்டின் ஆட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் பே பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்களோ ஸோ அது எல்லாமே வந்து பெய்டு மார்க்கெட்டிங்கில் வரும். ஆர்கானிக் மார்க்கெட்டிங் அப்படின்னா நீங்கள் எந்தவித பேயே பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்இஓ ஆர்கானிக்காக வந்து இந்த சோஷியல் மீடியாஸ் வந்து க்ரோத் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து ஆர்கானிக் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எஸ்இஓ இருக்குது, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது, இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது, கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஏகப்பட்டான டைப்ஸ் இருக்குது. அதில் எஸ்இஓ அப்படின்னு என்ன அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ன அப்படின்னா பேர்லேயே இருக்குது சர்ச் இன்ஜின். அதாவது சர்ச் இன்ஜின் அப்படின்னா இந்த கூகுள், யாண்டெக்ஸ், பிங் இதெல்லாமே வந்து சர்ச் இன்ஜின். ஆப்டிமைசேஷன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுள்லையோ இல்லை பிங்லையோ ஏதோ ஒன்று போயிட்டு பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த கீவேர்ட் ரெலவெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் யாராவது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வந்து பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களோட கீவேர்டை வந்து அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க டைட்டில் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கு வந்து சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து கூகுளில் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஸோ இதுதான் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் வந்து கீவேர்ட் ரேங்கிங், பேக்லிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஸோ இதோட வந்து இன்ட்ரடக்ஷன் ஆனதுனால வந்து காமனாக வந்து என்ன அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு என்னன்னா, நீங்கள் வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து ஜஸ்ட் போஸ்ட் போடுறது மட்டுமே வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஆகாது. வந்து உங்களோட கஸ்டமரோட பின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அந்த கண்டென்ட்ஸ் வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் தான் வந்து ஒரு ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட ROI வந்து ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இருக்குது இமெயில் மார்க்கெட்டிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பர்சனலைஸாக வந்து உங்களோட கஸ்டமரோ இல்லை கிளைண்ட்ஸ்க்கோ வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி அவங்க கிட்ட வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து இதோட வந்து ROI அப்படின்னா அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ். ஸோ கூகுள் ஆட்ஸில் வந்து நிறைய விதமான கேம்பெயின்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டிஸ்பிளே கேம்பெயின் ஆட் பண்ணலாம், PPC அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேம்பெயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஓவராலாக மட்டும் பார்த்துக்கலாம். கூகுள் ஆட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சில வெப்சைட்ஸில் வந்து கூகுள் போய் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்து டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கொடுத்து ஸோ அது கீழே தான் வந்து உங்களோட ஆர்கானிக் ரிசல்ட் காட்டும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பே பண்ணி யார் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களோட வெப்சைட்ஸ் வந்து மேலே வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து காட்டும். ஸோ இதை வந்து கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி வந்து PPC இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்ன? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா பிளாகாக இருக்கலாம், இன்ஃபோகிராஃபிக்காக இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட ஆடியன்ஸோட நீடை பொறுத்து ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸாக மாறுவாங்க. அந்த ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கஸ்டமர்ஸாக வந்து மாறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஏன் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் உங்களோட பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் கூட கம்பேர் பண்ணுறப்ப வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அண்ட் மெஷரபிளாகவும் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ சர்டன் அமௌண்ட்ஸை வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அண்ட் அது எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ அது மூலம் கன்வர்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ஒரு ட்ராக் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வந்து பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக வந்து உங்களால் வந்து இது பண்ண முடியுது. சரியான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி வந்து உங்களோட பெரிய பெரிய காம்படிட்டர்ஸ் கூட வந்து உங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும், இல்லைன்னா காம்படேட்டும் பண்ண முடியுது. ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவி ஆட்ஸ், இந்த நியூஸ் பேப்பர், பிரிண்டபிள் நியூஸ் பேப்பர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் ஜாஸ்தியாக வரும். ஸோ ஆனால் அது கூட கம்பேர் பண்ணுறப்ப வந்து உங்களால் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வந்து காஸ்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட பிஸ்னஸ்க்கு. ஓகே, இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கோலை வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரணுமா, இல்லை சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை லீட் ஜென்ரேட் பண்ணணுமா, இல்லை பிராண்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் கோலை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கண்டென்ட்ஸ் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சரியான பின் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த பின் பாயிண்ட்ஸை நீங்கள் கவர் பண்ணி வந்து உங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து சரியான வேல்யூ வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். ஓகே மக்களே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி தருவோம். ஓகே மக்களே, இதுக்கப்புறம் வர வீடியோஸில் வந்து அந்த எஸ்இஓ பற்றி அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இது எல்லாமே வந்து 1 by 1 வந்து போட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸ் பற்றி நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு காம்படிட்டர் ஸ்பை பண்ணணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம். ஸோ அந்த நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, until the next video, take care, bye.